கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசுவே, இந்த நாளில் கூட சுவாமி தகப்பனே, நாங்கள் கேட்க போகிற சத்தியம் எங்களை விடுதலையாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகட்டும். இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற எல்லா மாயிலான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கு கூட சுவாமி எங்கள் இருதயங்களை உமக்கு கொடுக்குறோம்ப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் இருதயங்களில் பேசுங்க. எங்கள் இருதயத்தில் சமாதான பிரபு, நீங்கள் எங்களுக்கு இன்னையிலேருந்து ஒரு சமாதானத்தை தாங்க. நீர் எங்களை வழிநடத்துங்க. தத்தளிப்பு எங்கள் கையிலேருந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டீங்கன்ற அந்த உணர்வோடு நாங்கள் இன்றைக்கு கடந்து செல்ல கிருபை செய்யுங்க. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுப்படுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ ஒரு பாடலில் இருந்து ஆரம்பிப்போம். நீர் மாத்திரம் போதும், இந்த பாட்டில் இருந்து ஆரம்பிப்போம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வம், தழுவுகளால் சுகமே. என் தேவையெல்லாம் சந்தித்தீ, மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் என் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கி. யெகோவா பரிசுத்தர் நீரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் அந்தி என் உள்ளத்திலே. நீ மாற்றம் போதும், 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 நீ மாற்றம் போதும். நீங்கள் மாத்திரம் போதும் பாஸ்டர், எங்களுக்கு நீங்கள் மாத்திரம் போதும். நன்றி பாஸ்டர், ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோம். மத்தேயு 7:9 இப்படி சொல்லுது, உங்களில் எந்த மனுஷனானாலும். மத்தேயு 7:9 பேஜ் நம்பர் எடுத்தவங்க சொல்லிடுங்க. 10 பேஜ் நம்பர் 10 புதிய ஏற்பாடு. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்போ எந்த மனுஷனானாலும், எந்த ஒரு தகப்பனானாலும் அப்பத்தை ஒரு பிள்ளை கேட்கும்போது கல்லை கொடுப்பானா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு நன்மையை தானே செய்யணும் இந்த தகப்பன், கரெக்டா? அப்போ நன்மையை தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் இங்கே ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அந்த தகப்பன் என்ன செய்கிறார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும், சரியா? ரோமர் 8:32 எடுத்துக்கோங்க. ரெண்டு எடுத்தவங்க வாசிங்க. இந்த தகப்பன் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்களா? இவர் தான் நம்மளுக்காக இந்த கிறிஸ்துவ அனுப்புனவர். கிறிஸ்து யார் அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வந்து நம்ம என்ன பண்ணோமா, நம்ம பிள்ளை வந்து அப்பத்தை கேட்கும் போது கல்லை கொடுக்க மாட்டோம், கரெக்டாக? அப்போது நம்ம பிள்ளைக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நம்ம பண்ணுவோம். இந்த தகப்பன் பண்ண சாக்ரிஃபைஸை நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்
நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்போ இந்த தேவன் சாதாரணவர் கிடையாது. இந்த பிதாவானவர் சாதாரணவர் கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ இந்த பிதா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறார். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்த அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வசனம்லாம் சத்தியம்தான், சரியா? அந்த வசனம் சத்தியமாகவே என்ன சொல்லுது அப்படின்னா, நான் என் பிள்ளைக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு. அப்போ என் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவ பிதாவானவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வரேன். என் பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவ நான் யாருக்காக கொடுத்தேன் தெரியுமா? உங்களுக்காக தான் கொடுத்தேன், வேற யாருக்காகவும் கொடுக்கல. அப்போ இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் எதுக்காக பண்ணப்பட்டுச்சு தெரியுமா? ஏன்னா இந்த பாவங்கள் பெருகிட்டே இருந்தது. ஒரு ஸ்டேஜில் பாவத்தை என்னால் பார்த்துக்கிட்டு உங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்றதை பார்த்தேன். இதற்காக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த பலியாக என்னுடைய குமாரனையே நான் கொடுத்தேன். புரியுதா? அப்போ என்னோட குமாரனை போலயே தான் உங்களையும் நான் நேசிச்சிருக்கிறேன். அவங்கள காட்டிலும் அதிகமாக நேசம் இருந்ததுனால தானே. புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்போ இந்த குமாரனை கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்தாராம். இவ்வளவாய் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ இந்த அன்பிற்கு ஈடே கிடையாதுங்க. இந்த அன்பிற்கு இணையே கிடையாது. அதுதான் இது ரொம்ப விசேஷமான அன்பு. இந்த பிதா நம்ம மேல செலுத்தின அன்பு விசேஷமான அன்பு. ஒரே பேரான குமாரனை நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமா? யாரோ ஒருத்தன் XYZ, நம்மலாம் XYZ கேட்டகரியில் வரோம், தெரிஞ்சுக்கோங்க. இந்த XYZ கேட்டகரியில் இருக்கிற நமக்கு கொண்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அடிங்கன்னு சொல்லி நம்ம கையாலே அடிக்க வச்சாரு. நம்ம தான் அவரை சிலுவையில் அரைஞ்சோம், வேற யாரும் கிடையாது. அப்போ இந்த தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கிற கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு சில கடமைகளை நம்ம மீறக்கூடாது, சரியா? அப்போ அடுத்தது பாருங்க, நம்ம தெரிந்து கொள்ள போற காரியங்கள் என்னென்னலாம் அப்படின்னா, ஒரு 5 காரியங்களை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்வோம். ஒன்று, இந்த பிதாவானவர் என்னத்தை நம்மளுக்காக பறி கொடுத்தார், சரியா? விட்டு கொடுக்கறது வேற, பறி கொடுக்கறது அதாவது என் கையிலிருந்து போயிடுச்சு, அவ்வளோதான். என் மகனை என்னால் பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன், சரியா? அப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, மத்தேயு 7:9, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மனுஷனுக்கு கல்லை கொடுப்பானோ. அப்போ நம்ம அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். ஆனா நம்மளுடைய பிதாவானவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் நமக்காக இந்த காரியங்களை செய்தார். இந்த இயேசு கிறிஸ்துவ நமக்காக கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், என்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டியது ஒரு சிலது இருக்குல்ல. அப்போ அந்த ஒரு சிலது என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நமக்காக என்னத்தை விட்டுட்டு போனார்ன்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்தது, இந்த இயேசு கிறிஸ்து விட்டுட்டு போன ஒருவர் நம்மளுக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அதனால நம்மளுக்கு என்ன பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு மொத்தத்துல ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்ல போனா என்னத்தை நம்ம பார்க்க போறோம்னா, இந்த பிதாவானவர் துவங்கி வச்சது எப்படி முடிஞ்சது அப்படின்றத பார்க்க போறோம், சரியா? அதை நம்ம பார்க்கும்போது தான், அதை நம்ம கேட்கும்போது தான் நம்ம இருதயங்களில் அந்த உணர்வு வரும். எவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் பாடுபட்டு நமக்காக எவ்வளோ தூரம் ரத்தம் சிந்தி, அவர் மனுஷனாக வேண்டிய ஆடே கிடையாது முதல்ல, சரியா? அவர் பரலோகத்தில் நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டிய ஆடு. நமக்காக எவ்வளோ தூரம் இறங்கி மனுஷ ரூபம் எடுத்து ரத்தம் சிந்தி, சாதாரணமாக ரத்தம் சிந்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் முடிக்க முடியாது. நம்ம இனிமேல் அந்த ஆழத்துக்குள்ளே போவோம். இன்னைக்கு நீங்கள் உணர்வு அடைவீங்க. ஸோ தட் இனிமேல் இவருக்காக நம்ம சாட்சியாக நிற்போங்க. இவர் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை தராதுன்றது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம இவருக்காக இனிமேல் எழுப்பி நிற்க போகிறோம், அதுதான் விஷயம். அப்போ இன்னைக்கு அடுத்த வசனத்துக்கு போவோம். மார்க் 14:65 எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்ன நம்மளுக்காக செய்தார் அப்படின்றது இதில் இருக்கு பாருங்க. மார்க் 14:65 எடுத்தவங்க பேசுகிறோட வாசிங்க. அப்ப பாருங்க, இது என்ன சொல்லுது பாருங்க. சிலர் அவரை மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும்.
சரியா? என்ன பாடு பாருங்க, பாடு எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். முதல்ல எச்சி துப்புறாங்க. யாராவது முதல்ல இதை நம்ம ஏற்றுக்குவோமா சொல்லுங்க? விழாவறியே எடுத்துட்டு போவோம் இன்னைக்கு. யாராவது ஏற்றுக்குவோமா? யாராவது இப்போ இல்லை என் மகன் மேலே, என் மகனை நான் பிதாவான ஒரு இடத்துல இருந்து பேசுகிறேன், என் மகனை நான் அனுப்புகிறேன், என் மகன் மேலே ஒருத்தன் எச்சி துப்புறான், ஒருத்தன் அவன் முகத்தை மூடி அவன் மேலே துப்புறான் அப்படின்னா நான் ஏற்றுக்கோனா? நான் என்ன அழுகையோடு நான் உட்காந்துருப்பேன் தெரியுமா? நான் ஏன்னா என் மகனை பறி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நான் எதுக்காக கொடுத்தேன்றது எனக்கு தெரியும். இந்த மக்களுடைய பாவத்தை தீர்த்தே ஆகணும், வேற வழியே கிடையாதுன்னு நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் ஒரு நாள் விடாமல் நான் அழாமல் இருந்திருப்பேனா சொல்லுங்க? அந்த நாள் நான் அழாமல் இருந்திருப்பேனா? நான் கதறி அழுத்திருப்பேன் நிச்சயம். இது சரியா? அப்போ பாருங்க, கிறிஸ்து பாருங்க நம்மளுக்காக எவ்வளவு அசிங்கத்தை சகிச்சாரு பாருங்க. இது அசிங்கமா இல்லையாங்க? இது வேதனைன்றது அடுத்த விஷயம். முதல்ல அசிங்கம் இல்லை அடிப்பு. அதான் நான் இந்த ஒரு சில காயங்கள் வந்து ஆறவே ஆறாது, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி காயங்களை போட்டிருக்கிறாரு. நம்ம மேலே ஒருத்தர் துப்பிட்டாங்க ஒருத்தங்க அப்படி துப்பிட்டாங்கன்னு வைங்களேன், காது ஒருத்தன் என் மூஞ்சில் துப்பிடுறான்னு வைங்களேன், நான் சாகிற வரைக்கும் எனக்கு அது மறக்காது இல்லை. ஒரு சில காயங்கள் வந்து ஆறாது. அப்போ இந்த மாதிரி காயங்களை தான் இவர் நம்மளுக்காக பட்டாராம் பாருங்க. அவர் முகத்தை மூடவும் அவரை குட்டவும் நியாய திருஷ்டியால் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இதுதான் அவர் பட்ட முதல் பாடு. அசிங்கப்பட்டார் நம்மளுக்காக, தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்காக ஒரு தேவன் வந்து மனுஷ ரூபம் எடுத்து அசிங்கப்படுறாரு ஃபர்ஸ்ட். அடுத்தது பாருங்க, மார்க் 15:17 அடுத்த அதிகாரம். பாருங்க, முள்முடியை பண்ணி அவருக்கு சூட்டி. ரெண்டாவது பாருங்க, அசிங்கப்படுத்தினாங்க முதல்ல. ரெண்டாவது முள்முடியை பண்ணி ஒருத்தவங்க தலையில வைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி காட்டமா இருக்கும் தெரியுமா? என்ன வலி தெரியுமா? அது இந்த வலியை ரெண்டாவது சகிக்கிறார். நம்மளுக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. பிதாவானவர் சொன்னாரு, நீ பலி ஆகணும்னு சொன்னாரு, அதை கீழ்படிஞ்சாரு. வந்து நம்மளுக்காக அவர் பட்டுட்டு இருக்க பாடுகளை பாருங்க. அடுத்தது பாருங்க, அவரை சிரசில் கோலினால் அடித்து. நல்லா யோசிச்சுங்க, சும்மா ஒரு வேப்பங்குச்சி எடுத்து சும்மா ஒருத்தர் தலையில அடிச்சு பாருங்க, இல்லை உங்க தலையிலே அடிச்சு பாருங்க, என்ன மாதிரி வலிக்கும் தெரியுமா? கோலினால் அடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அதை வச்சு ஒருத்தர் தலையில அடிக்கும் போது தலை உடஞ்சி போகும், தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தலை வலி முதல்ல வரும், அந்த தலை உடஞ்சி ரத்தம் வரும். இது நடந்திருக்கு ரெண்டாவது. சரியா? கோலினால் அடித்து அவர் மேல் திரும்பி பாருங்க துப்பி அவரை முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அது வந்து கிண்டலுக்கு தான் அந்த வணக்கம்லாம், தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை கிண்டல் அடிக்கிறாங்க, சரியா? ஏன்னா வணங்கணும்னு நினைக்கிறவன் வந்து முதல்ல அவரை கோலினால் அடிக்க மாட்டான், அவரை துப்ப மாட்டான். இது அவரை அசிங்கப்படுத்துறாங்க, அவரை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்த அசிங்கத்தையும் தாங்கினாரா? அடுத்தது பாருங்க, 15:24 இப்படி சொல்லுது. அப்பொழுது அவரை 15:24 அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொரு பங்கை எடுத்து கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்தது பாருங்க, கொண்டு போயிட்டு ஆணி வச்சு அறையிறாங்க சிலுவையில, சரியா? கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, சரியா? இப்போ இந்த ஆணிகளை தான் அவர் ஏற்க வேண்டிய ஆளா? இதற்கு நான் வந்து பாத்திரமா? நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பாத்திரமா? நம்ம பாத்திரமா இருக்கு? ஆனாலும் நம்மளுக்காக இந்த காரியம் நடக்குது. அப்போ இன்னைக்கு இதனோட காட்டத்தை மாத்திரம் உணர்ந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சில நேரம் ஒரு சில வசனங்களை கிறிஸ்மஸ்ல மாத்திரம் வாசிக்கிறோம், ஒரு சில வசனங்களை இந்த குட் ஃப்ரைடே மாத்திரம் வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வசனங்கள்லாம் நம்ம இருதயத்துல எப்பவுமே தைக்கப்பட்டு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு முள்முடிய சுமந்து ஒருத்தன் கோல்ல வச்சு அடிக்கிறான், ஒருத்தன் மூஞ்சில அரைகிறான், ஒருத்தன் வந்து துப்புறான், இது எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு கடைசியா இருதயத்துல அவ்வளவு வேதனையை சுமந்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து ஆணிகளால 2 கையும் பிடிச்சி அடிக்கிறான், 2 காலையும் சேர்த்து வச்சு அரைகிறாங்க ஆணில. புரியுதா? அப்போ இதுல அடுத்த வசனம் பாருங்க, அவருடைய வஸ்திரங்களை வந்து சீட்டு போட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தது அவர் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு அவமானத்தை ஒரு தேவன் வந்து
சிலுவையில் நம்மளுக்காக தாங்குறாரு பாருங்க. மனுஷராகிய நம்மளுக்கு இவர் செய்த காரியம் ரொம்ப மிகப்பெரிய காரியம். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவராக நம்ம, அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த உணர்வு இருக்குதா, எனக்காக நான் இவரை விசுவாசிக்கிறேன், ஆனா நான் சில நேரம் தவறு செய்யறேன், சில நேரம் என்னால பாவம் செய்ய முடியுது, சில நேரம் மறைமுகமா செய்யறேன், சில நேரம் துணிகரமா செய்யறேன். இந்த ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வருதுங்க. ஏன்னா இன்னைக்கு இதை உணர்வுள்ள ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, நான் உங்களுக்காக என்ன செய்தேன் அப்படின்றத பிதாவுடைய பாயிண்ட்ல இருந்தும் கிறிஸ்துவனுடைய பாயிண்ட்ல இருந்தும் பரிசுத்த ஆவியானவர் பாயிண்ட்ல இருந்தும் இன்னைக்கு பேசுறாரு. இப்போ கிறிஸ்துவனுடைய பாயிண்ட்ல இவ்வளோ காரியங்கள் நடக்குது. இந்த மாதிரி அசிங்கத்தப்பட்டுட்டாரு. அடுத்தது பாருங்க 15:28 இப்படி சொல்லுது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனால் நிறைவேறியது. அக்கிரமக்காரர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கிரமம் செய்யறவங்க அந்த லிஸ்ட்ல அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது அவருக்கு தேவையா? இந்த பழி அவருக்கு தேவையா? அவர் எதுவுமே செய்யல. கடைசியா என்ன பண்றாரு தெரியுமா? பிலாத்து திரும்ப திரும்ப கேட்கிறாரு, இவரை நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சிலுவையில் அறைகள் இவர் மேல நான் எந்த குற்றத்தையும் காணவேன்னு வேற சொல்றாங்க. ஜட்ஜு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஒரு ராஜா. ஆனாலும் பிலாத்து கடைசியா என்ன பண்றாராம் தெரியுமா? இந்த ஜனங்களை மகிழ்ச்சி படுத்தணுமே, இவங்க ரொம்ப கூப்பிடல் இடுறாங்களே, இயேசுவை சிலுவையில் அறைங்கன்னு சொன்னதுனாலதான் அவர் ஒப்பு கொடுக்குறாரு. கடைசியா எந்த பாவமே அறியாதவர் அக்கிரமக்காரரில் ஒருவர். அக்கிரமம் வேற, பாவம் வேறங்க. அக்கிரமம் ரொம்ப கொடூரமான பாவங்கள் செய்யறோம்னா அக்கிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிழைத்து போட முடியாது. அதை ஒரு சாரி கட்டு, ஒரு சில பாவங்களுக்கு சாரி பதிலா இருக்கும், ஒரு சில பாவங்களுக்கு சாரி சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை. அந்த ஏரியால தான் அக்கிரமம் இருக்கு. அப்போ அக்கிரமக்காரரில் ஒருவராய் அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் அக்கிரமக்காரராகவும் நம்மளுக்காக தொங்கிட்டு இருக்கிறார். முதல்ல இருதயத்தில் ஒருத்தன் துப்பிட்டான், ஒருத்தன் அடிச்சிட்டான், ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், ஒருத்தன் நிறுவனப்படுத்துறான், இந்த வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு, அடுத்தது தன்னுடைய கரங்களையும் கால்களையும் ஆணைகளை தாங்கிக்கிட்டு, அதுக்கடுத்தது அக்கிரமக்காரரில் ஒருவராய் அப்படி அவர் தொங்கிட்டு இருக்கிறார். சரியா? அடுத்தது பாருங்க 15:30 இப்படி சொல்லுது, உன்னையே நீ ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். 31 இப்படி சொல்லுது, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. திராணி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு ஒரு துப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன். யாரை பார்த்து? இந்த உலகத்தை படைத்தவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான் உலகத்தை படைத்தாரு. இந்த உலகத்தை படைத்தவர் உங்களையும் என்னையும் அவர் தான் படைத்தார். உங்களுக்கும் எனக்காகவும்னா இன்னைக்கு இந்த அவமானத்தை வாங்கிட்டு இருக்காரு. அமைதியா இருந்தாராம், எந்த இதுக்கும் மாறு உத்தரவும் கொடுக்கல அவர். பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் சொல்லி அப்பவும் நம்மளுக்காக மன்னிப்பு கேட்டாராம், பரிந்து பேசினாராம். ஏன்னா அவர் பிதாவின் பாயிண்ட்லேயே இருக்கக்கூடிய ஆள் தான் அவர். அவருக்கு தெரியும் என் தகப்பை இன்னைக்கு எவ்வளோ வேதனையில வருத்தத்தில் இருப்பார் அப்படின்றது தெரியும். இன்னைக்கு என் தகப்பை எவ்வளோ அழுது கொண்டு இருப்பார் என்னால் அப்படின்றது தெரியும். அதனால தப்பி தவறி கூட அவர் கோவப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்கினை வந்துடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஆக்கினை வரவே கூடாதுன்ற தீர்மானம் இந்த கிறிஸ்தவன் இடத்துல இருந்தபடினால்தான் இன்னைக்கு நம்ம நிம்மதியா மூச்சு விட்டுட்டு நடந்துட்டு இருக்கோம். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னா, ஏன்னா இந்த ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்குதுங்க. ஒவ்வொரு சொட்டுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய பாவத்தினுடைய லெவல் எப்படி இருக்குது, நம்ம இவருக்காக பாவத்துக்கு விலகி நீதிக்கு, அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லையா? அப்போ இனி நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். ஏன்னா இவர் பண்ண காரியம் நம்மளுக்கு சாதாரணமான காரியம் கிடையாது. இப்போ எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, நீ உன்னை தானே ரட்சித்துக்கொள், திராணி இல்லை உனக்கு, உன்னை ரட்சிக்கிறதுக்கு திராணி இல்லை. இந்த அவமானத்தையும் இணைத்து கொண்டாரா நமக்காக தான். அடுத்தது பாருங்க 15:34 இப்படி சொல்லுது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போ பாருங்க, பிராணி இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி அங்க அவமானம் ஆயிடுச்சு. அடுத்தது கைவிடப்பட்ட நிலைமை.
ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ பிதாவுடைய கையும் என் கரங்களும் சேர்ந்து இல்லை. ஏன்னா இந்த மனுஷங்களுக்காக இவங்களோட பாவத்தை எல்லாம் நான் சுமந்தபடினால பிதா இப்போ ஒரு சாமுக்கோ, ஒரு கிடிக்கோ, ஒரு ஆல்வின்கோ, ஒரு புகழேந்தி அண்ணனுக்கோ வந்து கை கொடுப்பாரு. ஆனால் கிறிஸ்துவாகி அவருடைய சொந்த பிள்ளைக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னா அதான் அர்த்தம். கைவிடப்பட்ட நிலைமை, எந்த மகனுக்கும் வரக்கூடாத ஒரு நிலைமை. உலகத்தையே படைத்தவர் ஒருவர், அவருடைய சூழ்நிலை வந்து இப்படி மாறினது நமக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. இது சரித்திரம், இது நடந்து முடிஞ்சிருச்சு. இது இன்னைக்கு வரைக்கும் இது பேசப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் நம்மளோட ஆவியானவர் ஏன் இந்த பெக்யூலியரான டாபிக் இது ஏதோ ஒரு ஈஸ்டர்ல ஒரு குட் ஃப்ரைடேல பேச வேண்டிய டாபிக் ஏன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க உணர்வடையுங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உணர்வடையுங்கள். இனிமேல் இந்த பாவம் செய்யறதுல இருந்து வெளியில வாங்க. படிப்படியே கிடையாது, டோட்டலா வெளியில வாங்க. ஏன்னா ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும். நமக்காக தான் சிந்தப்பட்டது. இவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் தான். கிறிஸ்தவன் சொன்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு இருக்கிறவன். கிறிஸ்து அன்பா இருன்னு சொல்லும் போது அதை நீங்க தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழை அப்படின்னு சொல்லும் போது அதை நீங்க செய்ய கடமைப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இந்த கடமைகள்லாம் நம்மளுக்கு இருக்குது. யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அவங்க எல்லாரும் இதை உணரணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த தியானம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்க, அடுத்தது என்ன பண்றாராம் பாருங்க. இயேசு 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். நமக்காக கடைசியா ஜீவனை விடுறாருங்க. சாதாவா விடலை. தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? ஒரு சாதாவா ஒரே நாள்ல தான் செத்துட்டாரப்பா. ஒரு நாள் தான், அது என்ன ஒரு நாள் வலி. சாவு எல்லாருக்கும் புரியுதா? நம்மளாம் ஆசைப்படுறோம்ல, சாவு வந்து நைட்டு தூங்கும் போதே வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன் எனக்கு சாவு வர்றதே தெரியக்கூடாது. அப்போ இங்க அவருடைய சாவு வரப்போகுதுன்றதும் அவருக்கு தெரியும். பிதா சொல்லிதான் அனுப்புறாரு, நீ சாவு உன்னை சாவுக்கு தான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ அசிங்கப்பட்டு தான் சாவுன்றதையும் வந்து சொல்றாரு. நீ இவ்வளவு ஒரு பாவி என்ற பட்டத்தோட தான் நீ சாவ போறேன்னு சொல்றாரு. நீ உன்னொருத்த வந்து உனக்கு திராணி இல்லைன்னு சொன்னாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் உன்னை வைக்க போறேன்றது சொல்றாரு. உன்னை ஒருத்தன் துப்புவான், ஒருத்தன் உன்னை அடிப்பான், உன்னை ஒருத்தன் நிர்வாணப்படுத்துவான், ஒருத்தன் கைகளையும் கால்களையும் ஆணிகள் அடிப்பான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இது எல்லாவற்றையும் சகித்தாருங்க. யாருக்கும் கிடையாது, எனக்கும் உங்களுக்கு அவங்க வேற யாருக்குமே கிடையாது. ஸோ நானும் நீங்களும் ரொம்ப விசேஷித்தவர்கள். புரிஞ்சுக்கோங்க, இந்த தனக்கு நேராக வரும் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக நடந்து கொள்ளாதிருங்கள் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இது கிருபையின் காலத்துல தான் இருக்கிறோம். இதை போக்கடிச்சிட வேணாம், இதை உதாசீனப்படுத்திட வேணாம். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த காரியம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இவருடைய தியாகம் வந்து சாதாரண தியாகம் கிடையாது, நம்மளுக்காக தான். சரியா? அப்போ இந்த ஏரியாவில் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். அப்போ மார்க் 15:46 இப்படி சொல்லுது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவர் ஜீவனை விடுகிறாரு. அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியால் சுற்றி கண்மலையின் வெடிப்பில் இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலை ஒரு கல்லை புரட்டி வைத்தான். கடைசியில் பாதாளத்துக்குள்ளே இறங்குறாருங்க, பூமிக்குள்ளே இறங்குறாரு. சரியா? என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரை தோண்டி அந்த காலத்தில் வந்து தோண்டி புதைக்கிற காரியம் கிடையாது. ஒரு கல்லறையில் வச்சுருவாங்க, அவ்வளோதான். ஒரு குகையில் வச்சுருவாங்கன்னு வைங்களேன். குகையில் வைக்கப்பட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்ஸ் ஃபார் ஆல் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உள்ளே கொண்டு போய் இது யாருக்காகங்க? இது யாருக்காக? ஒரு தேவன் வந்து இந்த மனுஷனுக்கு இதை பண்ணணுமா? இப்போ இவ்வளோ காரியங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. அடுத்தது அவர் நம்மளுக்காக இன்னொரு ஒரு காரியத்தையும் பண்ணாரு பாருங்க. மார்க் 16:6 அடுத்த பேஜ். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இப்போ பாருங்க, மறுபடியும் நம்மளுக்காக தாங்க வந்தார். இன்னைக்கும் அவருடைய 7 கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்குது, நம்மளுடைய கிரியைகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் நம்ம இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மெசேஜ் கூறப்படுகிறது. இந்த என்னுடைய பாடங்களை வந்து இன்னைக்கு நீங்க தியானிக்கிறீங்களே, இன்னைக்கு என் பாடங்களை உங்களை நான் தியானிக்க வைத்தனே, எதற்காகனா இந்த இருதயம் இன்னைக்கு குத்தப்பட்டுச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ?
இந்த இருதயம் மாறுச்சா இல்லையா இன்னையிலேருந்து அப்படின்ற கேள்வி என்றைக்குமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது குட் ஃப்ரைடேயோடைய மெசேஜ் கிடையாது. இது நம்மளுக்காக ஒருத்தர் இப்போ என்னோட ரொம்ப நெருக்கமானவங்க யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா நான் உடனே அவங்க ஃபோட்டோ வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி போட்டுடுறேன். எதுக்காக தெரியுமா? அவங்கள நான் நினைவு போடுறேன் ஒருவருக்கு. சரியா? இல்லை அந்த ஃபோட்டோவை என்னோட புக்குக்குள்ளேயோ இல்லை என்னோட மொபைல்லையோ நான் வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்கள நான் மறந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இவரை மறக்கலாமா? எந்த இடத்துல தான் மறக்கிறோம் தெரியுமா? எப்போல்லாம் பாவம் செய்கிறோமோ அப்போல்லாம் மறக்கிறோம். எப்போல்லாம் துணிகரம் வருதோ அப்போல்லாம் இவரை மறக்கிறோம். எப்போல்லாம் அன்பு இல்லையோ அப்போல்லாம் இவரை மறக்கிறோம். அப்போ உங்க மேல அன்பு வைக்கிறதுனால தானே இந்த பிதா உங்க மேல அன்பு வைக்கிறதுனால கிறிஸ்துவ அனுப்புனாரு. கிறிஸ்துவ உங்க மேல அன்பு வைக்கிறதுனால அவர் சொன்னபடி அப்படியே செய்தாரு. இப்போ நம்மளுக்காக உயிர் தெழுந்து இருக்கிறாராம். உயிர் தெழுந்து வந்துட்ட பிறகு என்ன செய்தாராம் பாருங்க. அடுத்தது பாருங்க, இப்போதான் வந்து இந்த கிறிஸ்தவனுடைய இன்னொரு நல்ல அருமையான ஒரு விஷயம் வெளியில வருது. என்னன்னா, தான் பிதா சொன்னதையும் நிறைவேற்றினாரு. நம்மளுக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நம்மளோட பாவங்களை கழுவிட்டாரா? இப்போ அங்கே ஒரு வெறுமை காணப்படுகிறது. கிறிஸ்து இல்லை இனிமேல் நம்மளுக்கு. சரியா? அவர் மேலே போறாரு. இப்போ அவர் என்ன பண்றாராம் பாருங்க. அடுத்தது என்ன பண்ணிடுறாராம் பாருங்க. யோவான் 14:16-17 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்லிடுங்க. யோவான் 14:14. யோவான் 14 16-17 16-17 எடுத்தோம் வாசனை. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இல்ல, ஒரே நிமிஷம் இருங்க. யோவான் 14:14-16 பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். என்ன பண்ணாராம் பாருங்க. நம்மளுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணார்? கிறிஸ்து நம்மளுக்காக மரித்து நம்மளுடைய பாவங்களை கழுவினது மாத்திரம் இல்ல, செகண்ட் விஷயம் என்ன பண்றாரு பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சரியா? அடுத்தது இந்த சத்திய ஆவியானவர் என்ன பண்றாருன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் கிறிஸ்து வேண்டிக் கொள்றதுனால தான் இந்த சத்திய ஆவியானவர் வராரு. அவரை தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்றோம். சில நேரம் வந்து அந்த பாடல்களுக்கு ஆவியானவரே அன்பின் ஆவியானவர் டைரக்டா அவரை தான் நம்ம வந்து பாடுறோம். அவர் தான் இன்னைக்கு நம்மளோட வாசம் செய்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு சில நேரம் நம்மகிட்ட ஒரு சில சத்தங்கள் கேட்குது பார்த்தீங்களா? காதில் வந்து மெல்லிய குரல்களை பேசுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்க இருதயத்துல யாரோ பேசுற மாதிரி இருக்கும். நைட்டு நீங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும் போது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காரியங்கள் யாருன்னா இந்த ஆவியானவர் தான் உங்களுக்கு வரப்போற காரியங்களையும் உணர்த்துவாரு, வரப்போற காரியங்களையும் தெரிவிப்பாரு. உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் நீங்க போக வேண்டிய வழி இது அப்படின்றத வந்து தெரிவிக்கிறவர் அந்த ஆவியானவர் தான். அப்போ இவ்வளவு நாள் கிறிஸ்துவாக நான் உலகத்துல இருந்தேன், இன்னைக்கு உங்க பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன், நான் போயிட்ட பிறகு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் தெரியுமா? நீங்க திக்கற்று நின்றக்கூடாது. இந்த இடத்துலையும் திக்கற்று நிற்கிற நிலைமைனா பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் திக்கற்ற நிலைமை. சரியா? இப்போ இந்த பாவம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களை கண்டித்து உணர்த்துறதுக்கு ஒருத்தர் வேணுமா இல்லையா? அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவரை கொடுத்துட்டு போனாராம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். சரி, அடுத்தது இந்த தேற்றரவாளன் என்ன பண்ணுவாராம் பாருங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு கிடையாது. இவரை விசுவாசிக்கிறாரு நம்மளுக்கு தான். எக்ஸாக்டா இன்னைக்கு இங்க கூடியிருக்கிற இதே கூட்டத்துக்காகவும் இதை கேட்டுட்டு இருக்க கூட்டத்துக்காகவும் தான், வேற யாருக்கும் கிடையாது. பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அப்படின்னா, வாசம் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டுல 2 பேர் தங்கி இருக்கிறது தான் வாசம் பண்றது. அப்போ அந்த மாதிரி உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோட தான் இருக்கிறாராம். வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்களா இல்லையாங்க? எஸ் ஆர் நோ தான் எல்லா கேள்விக்கும். ஆமாம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்னொருத்தையும் அறிந்திருக்கணும். என்னது? இவருக்கு முன்னாடி இந்த கிறிஸ்து என்ன பண்ணார்? என் பாவங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். ஸோ நான் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள நான் இழுக்கப்படக்கூடாது. ஐ வில் நாட் கோ இன் டு தட் பார்ட். சரியா? நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்பவுமே 2 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயத்த பண்ணணும். பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கிறிஸ்து எனக்கு பரிசுத்தாவியானவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள பரிசுத்த தெய்வம் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு. பரிசுத்த தெய்வம் ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அசுத்தத்தை விட்டு வெளியில வா அப்படின்னு சொல்றாரு. உன்னை ரட்சிக்கும்படியாக உன் பாளையத்துல நான் உலாவி கொண்டு இருக்கிறேன். அசூசியான காரியங்களை உன்னிடத்துல இருந்து வெளியில எடுத்து போடு. ஏன்னா நான் வாழணும். இங்க நான் வாழ்றது எதற்காக அப்படின்றது அடுத்தது வருது பாருங்க. பரிசுத்தாவியானவர் ஏன் நம்மளுக்குள்ள வாழ்றாராம் பாருங்க. யோவான் 14:26 இப்படி சொல்லுது. யோவான் 14:26 8 வாசகம். உங்களுக்கு நினைப்பூட்டுறதுக்கு தான். அப்போ நிறைய தடவை நம்ம நினைப்பூட்டப்பட்டிருக்கிறோம். இது பாவம் அப்படின்ற நினைப்பு அவர் கொடுத்தது தாங்க. இது பரிசுத்தம் அப்படின்ற அந்த உணர்வு அவர் கொடுத்தது தான். சரியா? அப்போ நம்ம பாவம் செய்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு நினைப்பூட்டினார்ல. இத்தனை நாள் நம்மளுக்கு எத்தனையோ தடவை நினைப்பூட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. தேற்றரவாளன் அப்படின்னா என்னதுங்க? உங்களை தேற்றுறதுக்கு வராரு. அப்போ உங்களுடைய உடைந்து போன நிலைமை எதனாலனா இந்த பாவத்தினால தான். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் டைரக்டா ஏற்படாது. அதுக்கு முன்னாடி ஒரு சில அடிகள் வாங்க வேண்டியதாகிடுச்சு. இந்த பாவத்தினால தான். அப்போ தேற்றுறதுக்கு தான் வராரு. அவர் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கிறாரு. அதனால பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்த குலைச்சல் இருக்காதபடிக்கு பார்த்துக்கோங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரா? உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா? அப்போ இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இதனால என்ன ஆகும் தெரியுமா? இதனால என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நீங்க 2-3 காரியத்தை உணர்றீங்க. ஃபர்ஸ்ட் பிதாவானவர் என்ன செய்தார்? அப்பத்தை கேட்கிறவங்களுக்கு கள்ள கொடுப்பானா? கிடையாது. அப்போ எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு தகப்பனும் அதை செய்ய மாட்டான். தான் குமாரனுக்கு வந்து கெட்டது நடக்கவே கூடாது அட் எனி காஸ்ட். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன விலை கொடுக்குறாரு அவன் அந்த இடத்துல இருந்து நான் வெளியே எடுத்துட்டு வந்துடுவான். அவனுக்கு தப்பு நடக்கவே கூடாது. என் குமாரன் ஒரு வேலை தப்பு செஞ்சு ஜெயிச்சே போயிடுறான்னு வைங்களேன், எவ்வளோ என் சொத்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேசாடி அவன் வெளியே கொடுத்துருவேன். கரெக்டா? அப்போ இப்படிதான் மனுஷனாகிய நாம. அப்போ இந்த மனுஷங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பிதா கொடுத்தாரு. இதை நம்ம முதல்ல உணரணும். சரியா? இந்த ஒரே பேரான குமாரன் வந்து எந்த இடத்துலையும் இல்லை எனக்கு இது வேணாம், இந்த ப்ராஜெக்ட் என்னால் பண்ண முடியாது, இந்த 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 வழியில் என்னால் நடக்க முடியாது, இவங்ககிட்டலாம் நான் அசிங்கப்பட முடியாது, இவங்ககிட்டலாம் நான் துப்பு வாங்க முடியாது, இவங்ககிட்டலாம் நான் கொட்டு வாங்க முடியாது, இவங்ககிட்ட நான் ஆணிகள் வாங்க முடியாது, நான் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதெல்லாம் உன்னால் நான் ரட்சித்து கொள்ள முடியாதுன்ற இந்த கேள்விகளெல்லாம் நான் கேட்க முடியாது என் காதலன்னு அவர் மறுதளிச்சுட்டு போல நமக்காகவே நின்னாருங்க. நமக்காகவே அடிகள் பட்டார். நமக்காகவே ரத்தம் சிந்தப்பட்டது. நமக்காகவே உயிரை விட்டாரு. நமக்காகவே அந்த கல்லறைக்குள்ள போனாரு. நமக்காகவே உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்துட்டு சும்மா இல்லை, இனிமேலும் இவங்க வந்து திக்கற்ற நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இப்போ இந்த 3 ஏரியாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? தெளிவா என்ன நடந்தது, நமக்காக என்ன நடந்தது. சரியா? இப்போ நம்மளுக்காக இவ்வளோ நன்மைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான், பிதா குமாரனுக்கு தான் வந்து கஷ்டம். புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நமக்கு என்னத்தை கொடுக்குறாங்க தெரியுமா? அடுத்தது வராரு பாருங்க, நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாச்சான் இதனால. யோவான் 14:18 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். 18 இப்படி சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ண நான் உங்களை விட்டுருவேனா? இப்போ
அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு இதை உணர்வடைய செய்து, இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம இனிமேல் வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்போம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்ற இந்த வார்த்தை நம்மளுக்கு பலிக்கும். இந்த வார்த்தை பலிக்கணும்ல. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பரிசுத்தம் காணப்படுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த இருதயமும் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். பரிசுத்தம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் உங்களிடத்தில் வருவேன். வந்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நம்ம நேற்று கூட ஒரு பிரசங்கத்தில் தியானிச்சோம்ல, நான் வந்து சும்மா இருக்கிறதுக்கு நான் வரல. ஒரு இடத்துல குருடர், சூம்பின உறுப்புடையோர், குஷ்டரோகிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஆண்டவர் வராது. எதற்காக வருவார் தெரியுமா? ஒருத்தங்கிட்ட கேட்குறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், அவனோட இயலாமையை சொல்கிறான். 38 வருஷமா நான் இங்கேயே தான் கிடக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் எனக்கு அற்புதம் உண்மையில தான் நடக்கும்ன்றது தெரியும். ஒரு தூதன் வந்து இந்த குளத்தை குழப்புவான். அப்போ ஆனால் என்னை தூக்கிட்டு போய் அங்கே விடுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஓடி போயிட்டு அங்கே சுகத்தை பெற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உன்னை திக்கற்றவனாக விடேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, 38 வருஷம் கழிச்சு வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டு என்ன செஞ்சாரா, வந்தவர் சும்மா இல்லை, அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அவன் எழுந்தி அவன் போயிட்டே இருந்தான். 38 வருஷம் அவருக்கு லேசான காரியம். அப்போ இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இந்த உணர்வை அடையுங்கள், உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை உணருங்கள், அது உங்க மேல தெளிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா ஒன்றும் தெளிக்கப்படாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதனாலதான் அந்த தெளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த உணர்வே இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளுக்காக தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அப்படின்ற உணர்வு. அப்போ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், இதுதான் அவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ். உங்களிடத்தில் வருவேன், செகண்ட் ப்ராமிஸ். சரியா? தேர்ட் என்ன ப்ராமிஸ் கொடுக்குறாரு பாருங்க. யோவான் 14:27 எடுத்துக்கோங்க. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி நம்ம சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம்னு அர்த்தம். இனி நம்ம சுகமான வாழ்வுக்குள்ள உள்ள என்ட்ரு ஆகிறோம்னு அர்த்தம். இனி நம்மளுடைய சாபங்கள் ஒளிந்ததுன்னு அர்த்தம். இனி நம்மளுடைய எல்லா போராட்டமும் ஒரு சாபம் தான். இனி எல்லா போராட்டமும் ஒளிந்ததுன்னு அர்த்தம். அது என்ன போராட்டமா இருந்தாலும் அது இவருக்கு முன்னாடி நிற்காது. புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்மளுக்காக தான் அங்கே போயிட்டு ஒரு பாவி என்று எண்ணப்பட்டாரு, அவரை அடிச்சாங்க, அவர் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளுக்காக தான் அதை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அவர் ஏற்றுட்டு வரவன் எவனுமே கிடையாது. யாராலையும் அவர் ஏற்றுட்டு போயிட முடியாது. நமக்காக தான் அங்கே அந்த இழிவான நிலைமையில தொங்குனாரு. வேற யாருக்காகவும் கிடையாது. அப்போ நமக்காக தொங்குனவர் இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருக்க இதே ஆவியானவர் இன்னைக்கு அவர் பக்கத்துல வந்து நின்னார்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுக்கு எதிர இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் துவம்சமாயிடும். அதுதான் அர்த்தம். எந்த சூழ்நிலையும் எழுதிட்டு வந்துடாது. புரியுதா? வெள்ளம் போல் சத்ரு வரும்போது ஆவியானவர் வருவாராம். அந்த ஆவியானவரை தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த ஆவியானவர் தான் வந்து நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்குறவர். வெள்ளம் போல அவன் வருவான். ஆவியானவர் இங்கே கொடி ஏற்றும் போது அவன் தெரிஞ்சுக்குவான். அப்படியே பின்னிட்டு ஓடும். அது யோர்தான் பின்னிட்டு ஓட ஆரம்பிச்சோம். இங்கே நம்மளுக்கு வழி உண்டாகும். இங்கே அவாந்திர வழியாயிடும். இங்கே நம்ம அந்த கடலை தாண்டி போயிட்டே இருப்போம். நம்ம அந்த நதியை தாண்டி போயிட்டே இருப்போம். எதுவும் நம்மளை சேதப்படுத்தாது. அதுதான் விஷயம். அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது அல்ல. உலகம் ஒரு நேரத்தில் சொல்லும், ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போக முடியும். இவ்வளோதான் உலகத்தால் பண்ண முடியும். எந்த மனுஷனாலும் ஒரு நேரம் தான் ஆறுதல் கொடுக்க முடியும். இன்னொரு நேரம் உங்கள் சிச்சுவேஷன் அவனுக்கு புரியவே புரியாது. அவனுக்கு என்னதான் யோசிச்சாலும் இவனுக்கு நம்ம சில நேரம் நம்மகிட்ட வந்து நிற்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல் உங்களுக்கு சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் இந்த தேவன் வந்து உள்ளும் புறமும் அந்த இருதயத்தை அறிந்தவர். இவனுக்கு என்ன அந்த சமயத்துக்கேற்ற என்ன வார்த்தையை கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அதுதான் அந்த ஆவியானவருடைய ஸ்பெஷாலிட்டியே. அப்போ அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆகையால்
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் இந்த திக்கற்றவர்களாக உங்களை விட உங்களுக்குள்ள நான் வந்துட்டேன், உங்களை நோக்கி வரேன். அடுத்தது என்னது? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டோன்ட் வரி, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. சூழ்நிலை அப்படி தான் இருக்கும், சத்ரு வெள்ளம் போல தான் வருவான், ஆனால் நான் இருக்கிறேன், டோன்ட் வரி. நான் கொடியேற்றிடுவேன் டக்குன்னு. அந்த 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 நாட்கள் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த நாள் இதே நாள் தான், நான் கொடியேற்றுற நாள் இதுதான். அப்போ இன்னிலிருந்து அந்த அப்படி வர சத்ரு அப்படியே பின்னாடி ஓட ஆரம்பிக்கும். வரதான் செய்வோம், அவங்கள மேற்கொள்ளாதது. ஏன்னா இங்க ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குது, சும்மா இல்லை. தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரத்தம் வந்து பாவத்தை மாத்திரம் கழுவல, இது ஒரு சீல் போட்டுட்டு போயிடுச்சு. இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களை வந்து யாராலும் மேற்கொள்ள முடியாது. யாரும் இவங்களை சாதாரண நினைச்சு நான் இழிவா தொங்கிட்டேன், இவனுக்காக தான் நான் தொங்கினா, இவன் எவ்வளவு ஸ்பெஷல்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவன் ஆனா அதை அறிந்து கொள்ளல. யாரு? நாம அதை அறிந்து கொள்ளல. நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ரொம்ப ஸ்பெஷல், நம்ம ரொம்ப ஸ்பெஷல். நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இங்க உள்ள இருக்க ஒரு ஆவியானவர், அவருக்காக இன்னைக்கு வழிகளை லேசா மாற்றி பாருங்கள. அவர் உங்களுக்காக கொடியேற்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் ரெடி அவரு. அப்போ அடுத்தது பாருங்க, இந்த வருஷத்தையும் நம்ம கிறிஸ்மஸ் ஒட்டி தான் கேட்கிறோம். ஏசாயா 9:6 எடுங்க. ஏசாயா 9:6. கடைசி எப்படி முடிக்கிறார் பாருங்க, சமாதான பிரபு எனப்படும். அப்போ அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். நமக்காக தான் கொடுக்கப்பட்டாராம், நமக்காக தான் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு சேர்ப்போம். கரெக்டா பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இவர் யாருன்னா, இதுதான் கிறிஸ்து. இவரோட ரத்தம் சிந்தப்பட்டது. அவருடைய விஷயத்தை பாருங்க. அவர் நாமம் அதிசயமானவர். ஃபர்ஸ்ட் அவரால் அதிசயத்தை செய்ய முடியுங்க, அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிரியைகளுக்கு தக்க பலன். ஆனா அப்போ நம்ம கிரியைகள்ல நம்ம என்ன கிரியைகள்ல இருக்கோம், எந்த ஏரியால சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு இன்னைக்கு உணர்த்துறாரு ஆவியானவர். இந்த ஏரியால சேஞ்சஸ் பண்ண மகனே, இந்த ஏரியால சேஞ்சஸ் பண்ண மகனே, இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண மகளே, இதெல்லாம் பண்ணனா நான் உனக்கு ஐ எம் ரெடி. வெள்ளம் போல் சத்ரு இனிமேல் ஒன்று மேற்கொள்றது கிடையாது. ஆவியானவர் கொடியேற்றுவார். சரியா? அப்போ பாருங்க, சமாதான பிரபு இன்னைக்கு நம்மளோட இடைப்படுவாருங்க. இனி நம்மளுக்கு சமாதானம் இருக்கும். சமாதானம் எப்போ வரும் தெரியுமா? என்னோட தத்தளிப்பு என் கையில இருந்து நீக்கி போடப்படும் போது தான் சமாதானம் வரும். அப்போ இன்னைக்கு என்ன உங்களுக்கு சத்தியம் கொடுக்கப்படுது அப்படின்னா, நான் சமாதானத்தை உங்களுக்கு ஒரு நதியை போல புரண்டு ஓட செய்வேன் அப்படின்றது தான் அவர் கொடுக்குற சத்தியம். எப்படி இந்த சத்தியத்தை கொடுப்பாராம் பாருங்க. 57:18. எப்படி ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எனக்கு இவ்வளோ மோசமா இருக்கு, இந்த சூழ்நிலையில எப்படி ஆண்டவரே வந்து எனக்கு நீங்க சமாதானத்தை கொடுத்துட முடியும் அப்படின்னு பார்த்தா, ஏசாயா 57:18-19 எடுத்து வாசிங்க. 864 பக்கம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து. இன்னைக்கு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையை சொல்றேன், நான் என்னோட ஆவியில உணர்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தோம். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம். அந்த பொருத்தனை என்ன அப்படின்னா, நான் இனிமேல் என்னோட வழிகளை நான் மாற்றுவேன், நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன், நான் என் வழிகளை மாற்றுவேன். அப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அவர்களை குணமாக்குவேன் ஃபர்ஸ்ட், அவர்களை நடத்துவேன் அடுத்தது, அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் இன்னைக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறேன்னா என் குடும்பமே என்னை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதா? நான் மாத்திரம் கஷ்டப்படலை. அப்போ அதான் இந்த வசனம் பேசுது. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆறுதல் எப்போ வரும் தெரியுமா? எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நான் இருக்கிறேன். புரியுதா? அப்போதான் எனக்கு ஆறுதல் வரும். எனக்கு தத்தளிக்கவே இல்லை, எனக்கு நான் சுகமாக படுத்திருக்கிறேன், எனக்கு எந்த நிலையுமே இல்லை, எந்த போராட்டமுமே இல்லை. என் தலைக்கு மேலே ஓடிட்டு இருந்த அந்த ஆறு என் பாதத்துக்கு கீழே ஓட ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? என்னை மேற்கொண்டு என் தலைக்கு மேலே ஓடிட்டு இருந்த ஆறு என் பாதத்துக்கு கீழே போயிடுச்சுன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா, நான் சமாதானத்துக்குள்ளேயும் இளைப்பாறுதலுக்குள்ளேயும் இன்னைக்கு நான் போறேன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம இருதயத்துல பேசின ஆவியானவர் நம்ம இருதயத்தை மாற்றினா இருப்பாரு. பாத்தீங்களா? எதுக்கு தெரியுமா? இந்த சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க வைக்கிறதுக்கு தான். இன்னைக்கு சமாதானத்தோட தான் நீங்க போறீங்க வீட்டுக்கு. இந்த சமாதானத்தை எடுத்துட்டு போறீங்க. உலகம் கொடுக்க பிரகாரமாக நான் கொடுக்கறது கிடையாது. என்னோட சமாதானம் வேற. ஏன்னா என்னோட நாம சமாதான பிரபு, அதை என்னால் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? நான் அவர்கள் வழியை பார்த்து. அடுத்தது பாருங்க, தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குணம், அவர்களை குணமாக்குவேன் அப்படின்னா அவர்களுடைய காயங்கள் எல்லாம் ஆறுது. இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்தில் நம்ம இருதயம் ஒரு சில வேதனைகளில் இருக்குதுல்ல, இந்த வேதனைகள்லாம் ஆறுது. முதல்ல அந்த காயங்களை நான் ஆற்றுவேன், நான் குணமாக்குவேன், நான் இந்த சூழ்நிலையிலிருந்து நான் உங்களை தப்பு வைப்பேன், நான் உங்களை முந்தைய சீருக்கு திருப்புவேன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற சத்தியம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தை வாங்கிக்கிட்டோம். இந்த சத்தியத்தை வாங்கிட்ட நாம இந்த உணர்வோடு டெய்லி நடக்கணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வசனங்கள் என்ன நம்மளுக்கு சொல்லிச்சு அப்படின்னா, பிதாவானவர் பண்ண சாக்ரிஃபைஸை ஃபர்ஸ்ட் சொல்லிச்சு. அவர் நம்மளுக்காக இனத்தை இழந்தார், தன்னுடைய ஒரே குமாரனை இழந்தார். குமாரனானவர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாரு? அவருடைய மானத்தை தான் விட்டு கொடுத்தாரு. சரியா? அவர் அவ்வளோ அசிங்கப்பட்டார், நம்மளுக்காக அவ்வளோ பாடுகள் பட்டார், அவ்வளோ வலி நம்ம பேசவே இல்லையா? வலி நம்ம பேசவே இல்லையா? வலி என்ன வலி தெரியுமா? இது என்ன வலி? இருதயத்துல ஒரு வலியை ஏற்றிட்டாங்க அசிங்கப்பட்டதுனால. அவருக்கு அவமானப்படுத்துறான், அவருக்கு கொடுக்குறான். ஆனா உடல் அளவில் என்ன மாதிரி வலி இருந்திருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு பின்ன குதிக்காக நம்மளுக்கு என்ன குதிக்கிறோம்? ஒரு ஆணியை விட்டு கையிலையும் காலையும் அடையணும்னா அது சின்ன ஆணியா இருக்காது. ஆணின்னா நம்ம சின்ன ஆணி நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஒரு சின்ன ஆணி. சின்ன ஆணி கிடையாது, ஆணியே கிடையாது. இந்த ரிவீட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, பெரிய பெரிய அயர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பெரிய பெரிய பயங்கரமா இருக்கும் அந்த ஆணையை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ஆணையை எடுத்து அடிச்சாதான் சிலுவையை தொங்க வைக்க முடியும். அப்போ இது என்ன மாதிரி வேதனையும் வலியும் கொடுத்துருக்கோம். அந்த ஆணி உள்ளே இறங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த ஆணிகளுடைய சதையை பிரிச்சுட்டு இறங்கி திரும்பியும் அந்த ஆணி அந்த என்னது அந்த சிலுவையிலையும் அறையப்படணும். அது வரைக்கும் ஒரு தாங்கணும். இது இல்லாமல் இவரை தூக்கி அங்கே நிறுத்தும் போது அந்த ஆணில தான் இவர் தொங்குனார். அப்போ இந்த வலிகளும் வேதனைகளும் நம்மளுக்காக தான். இதை இன்னைக்கு உணர்வடைந்தோமா? அடுத்தது இவர் நம்மளுக்காக பண்ண காரியம் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாருங்க. அந்த தேற்றாரவாளன் நம்ம போக வேண்டிய வழியை நம்மளுக்கு போதிப்பார். இனிமேல் நம்ம போக வேண்டிய வழிகள் நம்மளுக்கு தாழ்மாறாக இருக்காது. இனிமேல் நம்மளுடைய வழிகள் சீராக இருக்கும், அழகாக அந்த செம்மையான பாதையில் நம்ம நடப்போம். கிரியைகளுக்கு தக்க பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம கிரியை என்ன தெரியுமா? நம்ம இருதயம் மாறுறது தான் நம்மளுடைய கிரியை. இந்த இருதயம் மாறுறதுனால அவர் நம்மளுக்கு சுகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு, சமாதானத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. தத்தளித்து வெளியில் போகுது, அப்படியே அவர் நடத்துகிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி. சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த தியானத்தை முடிக்கும். நம்ம நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தகப்பனே, நீர் எங்களுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் இனி உமக்காக எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு வெளியில் வர்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இனி நாங்கள் அந்த பாவங்களை நாங்கள் செய்ய போகிறது கிடையாது, அதற்காக உங்களுக்கு நன்றி. நீர் எங்களோடே இருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் நீங்கள் ஆளுகை செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம்ப்பா. எங்கள் விசுவாச கண்களில் நாங்கள் அதை பார்க்குறோம், உண்மை நாங்கள் காணுகிறோம்.
இந்த மாதிரி பரிசுத்த தெய்வத்தை வணங்குகிறோம் நாங்கள். அதற்காக உமக்கு நன்றி. உண்மை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் உடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் படுத்தாலும் நிம்மதியாக எங்களுக்கு தூக்கம் வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தத்தளிப்பை எங்கள் கைகளிலிருந்து எடுத்து போடுகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வழிகள் மாறினதற்காக நன்றி. நீரே வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உமைக்கே எல்லாம் நன்றிகளும் சுவாமி. நீரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.